நீங்க எத்தனை பாடல்களை அதுல கொண்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை பாடல் கிடைச்சது? ஓகே. சோ தேவாரத்துல இருக்கு. அப்புறம் திருமந்திரத்துல வந்து சிவாய நம இருக்கு. திருஞான சம்பந்த தேவாரம், திருநாவுக்கரசு தேவாரம், அதுக்கப்புறம் திருச்சதகம் அதுல இருக்கு. நம்ம மாணிக்கவாசகரோட திருச்சதகம். அதுக்கப்புறம் திருமந்திரத்துல நான் பார்த்தேன். ருத்ரம்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு இருந்தது. நான் ஆனா போய் ருத்ரம் சமகம்ல வந்து நான் வந்து அந்த கான்டென்ட்ஸ வந்து நான் ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நமசிவாய எங்க இருக்குன்னு தெரியல. அது வேற நான் சீன் தனியா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சேர்ந்தாப்புல ருத்ரம்லயும் ருத்ர தித்யாதியான்னு என்னோட இருந்தது. அதுலயும் நான் போய் பார்த்தப்போ எனக்கு வந்து அந்த வார்த்தையை என்னால கண்டுபிடிக்க முடியல. திருமந்திரத்துல நிறைய இடத்துல பார்த்தேன் நான். சரி, ஓகே. ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கோங்க. திருமந்திரத்துல எத்தனை கண்டுபிடிச்சீங்க? ஒரு 5 இடத்துல சிவாய நமச்சிவாய சேர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஆமா. மந்திரம் 9ல இருந்தது. நிறைய பாடல்கள் அடுத்தடுத்த பாடல்கள்ல இருந்தது. ஒரு 5, 6 இடத்துல கண்டுபிடிச்சேன் திருமந்திரத்துல. எங்கேயாவது இந்த 5 எழுத்துல அவர் மாத்தி மாத்தி முதல் எழுத்த வைக்கிறத பாத்தீங்களா திருமந்திரத்துல? இப்ப நான் முதல் எழுத்தா இருக்கு, அது நமசிவாய. அதுக்கு அர்த்தம் தெரியும். நீங்க தெரியும் சொன்னீங்க, நான் கேட்கல. சிவாய நம, நமக்கு சி முதல் எழுத்தா இருக்கு. அதுக்கு அர்த்தம் தெரியும். நான் அதுவும் உங்ககிட்ட கேட்கல. சரி. இப்ப ஆனா வந்து திருமந்திரத்திலே இந்த ந சி இல்லாம யாவ முதல் எழுத்தா வச்சு, அப்புறம் மாவ முதல் எழுத்தா வச்சு, அப்புறம் வாவ முதல் எழுத்தா வச்சு அவர் திருமூலர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க கவனிச்சீங்களா? இல்ல, நான் அதுக்கு தேடல, நான் அதை கவனிக்கல ஐயா. சரி, திருமந்திரத்துல திருமூலர் மட்டும்தானா? இல்ல, அருணகிரியாரும் சொல்லியிருக்காரு. இப்ப உங்களுக்கு நமசிவாயத்துக்கு சிவாய நமக்கு அர்த்தம் தெரியுங்கிறீங்களே, அப்ப மீதி எழுத்துக்களை முதல் எழுத்தா வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு நமசிவாயவும் சிவாய நமவையும் விட்டுட்டு மீதி எழுத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லணும். சரி. மாங்கிறது வந்து நீரை குறிக்குது. வாங்கிறது ஏர குறிக்குது. யாங்கிறது ஈத்தர்ன்னு நம்ம சொல்றோம். ஈத்தரா ஆத்மா. ஏர்ன்றது இல்ல கிரேஸ், நம்மளோட ரிவீலிங் கிரேஸ் அந்த மாதிரி. மாங்கிறது இந்த உலகத்தையே குறிக்குது. சோ ஒரு வார்த்தைக்கும் அதுல வந்து அந்த ஒரு அக்ஷரத்துக்கும் அந்த எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அத்தனையும் நம்ம சேர்ந்து இது பண்றப்போ அது ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸே ஒன் அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து நம்மளும் நம்மளோட கான்சியஸும் அதுல சேர்றதுனால ஒரு கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ் இஸ் இரண்டரை கலக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் ஈத்தர் அது சேர்ந்து அது ஒண்ணுக்கும் லார்டோட கிரேஸ், வேர்ல்டு, ஆத்மன் எல்லாமே சேர்றதுனால அது நமசிவாயனா நம்மளோட கான்சியஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் டுகெதர் வித் தி லார்ட்ஸ் கான்சியஸ்னஸ். ய நம சிவ, இதுல முதல் எழுத்து ய. ய நம சிவ. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னொன்னாவே போகுமே. ஒரு வார்த்தைக்கும் எனக்கு ஒரு அர்த்தம் தெரியும். சோ அதனால நீங்க எப்படி மாத்தி சொன்னாலும் அந்த அதே அர்த்தம்ன்றதுதான் என்னோட கருத்து. அது ஒரு வேளை சரியான கருத்தா இல்லாம இருக்கலாம். அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு பூதமும் நீங்க எந்த பூதத்துல ஆரம்பிச்சாலும் சரி, அந்த அதையும் கலந்து அப்புறம் நம சிவாயவே நம்மளோட கான்சியஸ் அது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இஸ் ஒன். அதுதான் டோட்டலோட மீனிங் நான் நினைச்சிருக்கேன். நீங்க சொல்றது ரைட்டுன்னு எடுத்துக்குவோம். இப்ப வந்து அப்ப ஏன் வந்து இப்ப நமசிவாயன்னா உலக இன்பங்களை தரும், அது வந்து உலக இன்பத்தை வேணும்னா நமசிவாய சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அருளாளர்கள் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? உங்க புரிதல் இல்ல வேற புரிதலா? சிவாய நமனா வீடு பேரு வேணும்னா சிவாய நம சொல்லணும். அப்ப சிகரம் சி வந்து முன்னிலைப்படுத்தப்படுது. இப்ப கொஸ்டின் என்னன்னா, யாவ முன்னிலைப்படுத்துற போது ய நம சிவ அப்படின்னா, இப்ப இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் சொன்னோம். நாவுல வந்து உலக இன்பங்கள் முன்னிலை, அப்ப அங்க சிவபெருமான் கிடைக்க மாட்டாரா? கிடைப்பாரு. ஆனாலும் உலக இன்பங்களை முன்னிலைப்படுத்துறோம். இப்ப சிவாய நம்மள வந்து வீடு பேர் எனக்கு வேணும், அதே சமயத்துல உலகத்துல வேண்டியதை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அப்ப முன்னிலைப்படுத்துறது உலக இன்பங்கள். இப்ப இது மாதிரி இப்ப ய நம சிவ, வாய நமசி, ம சிவாய ந, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அது என்ன?
அந்த அந்த மாதிரி எனக்கு அர்த்தம் தெரியல. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அப்கோர்ஸ் நடராஜரோட ரூபம் சிவன், அது வந்து நடனம் ஆடுற ரூபம் நடராஜரோட ரூபம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னா இருள்லையும் நடனம் ஆடுற சிவன், அந்த மாதிரி அர்த்தம் தான் எனக்கு தெரியும். நீங்க வேற எதுவும் ஒரு அர்த்தம் இருக்குன்னா சொல்லுங்க. இல்ல, அவரோட நடனம் வந்து இப்ப நடராஜருடைய உருவம் தான் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இப்ப நடராஜருடைய நடனத்தை வந்துட்டு இப்ப ஒரு அவருடைய ஐந்தொழிலோட நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணணும்னா பண்ண முடியுமா? அந்த அந்த 5 இருள்களில் புலன்களும் இருந்து இருளை கற்போம், அந்த இருளிலையும் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படிங்கிறது வந்து அந்த 5 சென்சஸையும் நம்ம அது கடந்து நம்ம அந்த மாயை கடந்து போறதுக்கு உதவுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். ஆனா இது வந்து ஐந்தொழில்களோடையும் அவரோட நடனத்தை வந்து ஒப்பிடுவாங்க வந்துட்டு. இன்னொன்னு அந்த நாதனே அப்படின்னு வர்றதும் வந்துட்டு அந்த ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட் தியரியில இருந்து தான் நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இங்க வந்து அவரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வரியினுடைய சிறப்பு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. விமலானா பிழை இல்லாதவர், ஃப்ளாலஸ். என்னோட மனம் வந்து மாசு இருக்கிறது, அந்த என்னோட விலங்கு மனத்துல இருந்து விடுவித்து விமலா ஜெம்மா இருக்கிற மாதிரி, ஃப்ளாலஸா இருக்கிற மாதிரி உன்னை சேரறதுக்கு நான் வந்து இன்னும் இவால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்துன்னு எனக்கு தோணுது. நீங்க சிவபுராணத்துல கண்டுபிடிச்சது என்ன? படிச்சா நல்லது, நமச்சிவாயன்னு சொன்னா இகபர சுகம், நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அதுல படிக்கலாம்னு சொல்றேன். சின்ன பிள்ளை நமச்சிவாய மந்திரம், அத சொன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதை சொல்ல சொல்ல அப்புறம் அவங்களுக்கா தெரிஞ்சிடும். அப்ப இந்த மந்திரத்தை சொன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஏன்னா என்ன அந்த அந்த ஆசைகளை எல்லாம் விடுறதுக்கு உதவி காத்து அதுகள்ல இருந்து விலக்கி, அந்த ஆசைகள்ல இருந்து என்னை விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஆச்சாரியனேன்னு அர்த்தம். ஆரியானேன்னா ஆச்சாரியன். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்றாரு. அரும்னா நன்மை, பாவம்னா தீமை. அந்த நன்மை தீமைகளை அந்த அவிழ்க்க முடியாத அந்த பாச கயிறுனால நம்மள வந்து கட்டி இருக்கு. அந்த மனிதன் வந்து வெளியே அந்த இதுல இருந்து வெளிவிட முடியாம அவ்வளவு இறுக்கமா கட்டியிருக்கு அந்த பாச கயிறுனால, நன்மை தீமைங்கிற அந்த 2 கயிறுனால. அரும் கயிற்றால் அதாவது நம்மளோட பிணைஞ்சி இருக்கு நல்வினை தீவினை. இறந்து போன ஆன்மாக்கள் நம்முடைய உறவினர்களா இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும், அதுக்காக ஒரு சில வரிகள் வருது, ஏதாவது உங்களுக்கு நினைவு வருதா? முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசையை போற்றிங்கிறதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்க கணவரை நினைச்சு நீங்க இந்த வரிகளை என்னைக்காவது சொன்னது உண்டா? அப்ப நீங்க சொல்ல அப்படிதாங்கய்யா அந்த நினைப்பே வருது எனக்கு. மூவேல் சுற்றம்னாக்க 21 ஜென்மங்கள் ஐயா. மூவேல் சுற்றம், தாய் வழி 7 தலைமுறை, தந்த வழி 7 தலைமுறை, என் வழியில 7 தலைமுறை, அப்படி ஒரு அர்த்தம் சொல்றாங்க. வந்து நம்ம இறந்தவர்களை நினைச்சு அந்த வரிகளை சொல்லலாம்ங்கிறது உங்களுக்கு இத்தனை காலம் தெரியாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா தெரியலங்கய்யா. இப்ப நீங்க சொல்ல விட்டுதான் இதோட அர்த்தமே எனக்கு புரியுது. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? சிவபெருமானுடைய அருளால அவனுடைய திருவடிகளை நாம் எப்பொழுதும் வணங்க வேண்டும். அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவனுடைய தாளை வணங்க முடியும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அப்படிதாங்கம்மா. சிவனோட அருள் இல்லாம நம்மளால ஒரு எதுவுமே செய்ய முடியாது. ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. மணல தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுவது போல அவனை நம்ம வணங்க வணங்க நம்ம மனதுக்குள்ள தேனும் அமுதமும் அப்படியே சுரந்து வரும் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சதுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட சிவபுராணத்தால மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு எதையாவது சொல்லலாமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்புறம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானேங்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? 2 வரியிலயுமே சிவபெருமான் வந்து நம்மளோட கண்ணிமைக்கிற நேரமும் மறக்க கூடாது. இது வந்து நீர் எப்படி எல்லாத்துலயும் கலந்துருக்கோ அதே மாதிரி போடுற அந்த பாத்திரத்துல எப்படி அதுக்கேத்த மாதிரி அது தன்னை மாத்திக்குதோ அதே மாதிரி என் சிந்தை ஃபுல்லாவே சிவபெருமான் வந்து எப்பவும் இருக்கணும், என்ன ஆறுயிரா அவர் வந்து கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. 2மே சிவபெருமான் நம்மளோட சிந்தையில நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. சிவபெருமானோட தோற்றம் வர்றதே வந்து அது ஒரு மாதிரி நல்ல ஜோதி பிழம்பா, சுடர் ஒளியா, ஒளிமயமானவன் அப்படின்ற ப்ரிடெக்ஸ்ட்ல சொல்ல வர்றாரு. தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணல்வாய், அதாவது
சொல்வதற்கு அரியவன், சொல்லாத நுண்ணுணர்வாய். நுண்ணுணர்வாய்ன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஈஸியா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நுட்பமான அறிவு இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க கூடியதுன்னும் சொல்லுவாங்க. சிவபெருமான வந்து அவரோட சிறப்புகளா நுட்பமான அறிவு உடையவன், அந்த மாதிரி சிறப்பாகவும் சொல்றாங்க. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு, அதாவது மனித பிறப்பு எடுத்திருக்கிறதே வந்து ஏகப்பட்ட மாயைகள்ல கட்டுண்டு இருக்கிற மாதிரிதான். அந்த மாய பிறப்பை வந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு சுழற்சியா இருக்கிறத ஒரு கட்டளிக்க வல்லவன், அதாவது திருப்பி திருப்பி பிறந்து இறந்து அப்படி ஆகாம அவரோட திருவடிகளிலேயே போய் சேர்ந்து இதுக்கப்புறம் பிறவி இல்லாம இருக்கிற மாதிரி அந்த பிறவியை கட்டளிக்க வல்லவன். அப்படிப்பட்ட மன்னனோட திருவடிகளை வணங்குறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வீடுகளுக்கு போய் முற்றோதல் பண்றீங்க, திருப்பி கோயில்ல போய் முற்றோதல் பண்றீங்க. அங்க அங்க உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அவங்க வீட்டுல போய் படிக்கும்போது சரி அவங்களுக்கும் நல்லது வரணும், நம்மளை கூப்பிட்டு படிக்கிறாங்க, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், நம்ம போறவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே அப்படி. ஓகே, ஆதியனே எல்லாவற்றிற்கும் ஆதியாக உள்ள ஆதி முதல் கடவுளே, அந்தம் நடுவாகி அல்லானே முதல் இறுதி நடுவு, இது மூன்றுக்கும் இதையெல்லாம் கடந்து நிற்கின்ற தேவனே. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். கடவுளை போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். பொய்ங்கிறது அறியாமை. அதாவது போற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அறியாமை நீங்கி நம்ம அறிவு உண்டாகுது, இல்லாட்டா அவரை உணர்ந்துக்கிறோம். சாமி பாட்டு படிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க இது சாமி பாட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு மேல நினைக்கிறீங்களா, இல்ல அது கீழே அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எது நம்ம எப்படி பேலன்ஸ்டா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எதுவுமே நிலையானது இல்ல, எல்லாம் வரும் போகும், அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. இப்ப நீங்க உங்க மக 8 வயசு அப்படி சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு ஏன் சிவபுராணத்தை படிக்கணும்னு சொன்னீங்க? எனக்கு அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நல்லதுன்னு, நீனும் பண்ணுன்னு. நான் கொஞ்சம் அவளை விட பெரிய பிள்ளையில இருந்துதான் இது பண்ணது. இப்போ அவளை சின்னத்துல இருந்தே இது பண்ணணும்னு. இதுக்கு என்னமா அர்த்தம்னு உங்க மக உங்ககிட்ட கேட்டது? இந்த புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி அப்படி வருது இல்ல, அது எதுக்கு புழு அழுக்கு மூடி அப்படின்னு. இப்ப சிலத நம்ம கிட்ட இருக்கு, இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரினா அந்த ஜெலஸ் எல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு, ஓகே. அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. மனசுக்குள்ள நம்மள்ட்ட அது இல்லையே இது இல்லையே இல்லாம அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு நீ வந்து பிளஸ்டுன்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். புறந்தோல் பொத்தெங்கும் புழு அழுக்கு மூடி. அப்ப உள்ளுக்குள்ள நிறைய புழு அழுக்கும் இருக்கு. அழுக்குன்னா மலம், லிட்டரலாவே மலமெல்லாம் அழுக்கு தானே. அப்புறம் கண்ணுல இருந்து வர்றது, காதுல இருந்து வர்றது, மூக்குல இருந்து வர்றது எல்லாமே அழுக்கு தானே. இது எல்லாத்தையும் இந்த தோல் மூடி இருக்கு இல்லையா? புறந்தோல், வெளியில உள்ள தோல் மூடி இருக்கு இல்லையா? நீங்க மனசுக்கு போயிட்டீங்க, வெளியில லிட்டரலாவே அதெல்லாம் இருக்கு இல்லையா? விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய். அது நிலம் ஆகாயம் எல்லாமே நிறைஞ்சு, அதாவது ஒளியாய் நிறைந்து விளங்குபவனே. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றிங்கிறார். மனசுக்குள்ள இருக்கிற மாசற்றவனே, துன்பங்கள் மாசற்றவனே போற்றி உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு. அவர் யார் உள்ளத்துல இருக்காரு? அன்பும் கருணையும் இருக்கு உங்களோட உள்ளத்துல. அதாவது அன்பர் அடியவர்கள் உள்ளத்துல நீங்காது நிக்கிறார்.